वंदे मातरम। जय जय भवानी, जय जय भारतम, जय जय माता, जय जय दुर्गा। जय जय भवानी, जय जय भारतम, जय जय माता, जय जय दुर्गा। वंदे मातरम, वंदे मातरम। சேனை தலைவர்கள், சிறந்த வீரர்கள், யானை தலைவராம் அருந்திரர் வீரர்கள், அதிரத மன்னர்கள், துரகதத்து அதிபர்கள், எதிரிகள் துணிக்கிற இடித்திடு பதாதிகள், வேலரி படைகள், சூழரி மறவர்கள், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், பேரரசர், மராட்டிய பேரரசர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களுக்காக மகாகவி எழுதிய பாடல்களில் சில வரிகள் இந்த வரிகளாகும். சத்ரபதி சிவாஜி அவர்களை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அவர் என்றென்றும் இந்த தேசத்தின் காவலராகவும் சனாதன தர்மத்தின் பாதுகாவலராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அடியேன் இன்று எனக்கு விரும்பும் கடவுள், நான் கொண்டாடும் கடவுள், குலதெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, கிருஷ்ண பரமாத்மா, விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் ஆகியோர்களை நான் என்றென்றும் கொண்டாடி வருகிறேன். மனமுவந்து பக்தி பெருக்கோடு அவர்களை வணங்கி வருகிறேன். இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக சத்ரபதி சிவாஜி மகாராஜ் போன்றோர்களின் தியாகமும் அவர்களின் வீரமும் என்றென்றும் காரணமாக இம்மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்து தர்மம், சனாதன தர்மம் என்பது மிகப்பெரிய சமுத்திரமாகும். இந்த ஞானத்தினை, இந்த தர்மத்தினை வீழ்த்துவதற்காக பல படையெடுப்புகள் முகலாய சாம்ராஜ்யம் மூலம் நிகழ்ந்தது. அவைகள் தனது கனவினை நிறைவேற்றுவதற்காக இந்த தேசத்தின் மேல் பல தாக்குதல்களை தொடர்ந்து நிகழ்த்தி வந்தார்கள். அவர்களின் கனவினை நிறைவேற்றும் காலத்தில், அதை தொடுகின்ற காலத்தில்தான் அவர்களின் கனவுகளுக்கு எதிரியாக அந்த கனவினை குழி தோண்டி புதைப்பதற்காக சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவதரித்தார். அவரின் அவதரித்த காரணமும் சிறப்பாக நிறைவேறியது. 50 ஆண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்தவர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ். அவர் 16 வயதிலேயே யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார். முகலாய பேரரசர்களின் கனவுகள் அனைத்தையும் தூள் தூளாக உடைத்திருக்கிறார். மராட்டிய பேரரசின் ஒரு வளர்ச்சி அவரது காலத்திலிருந்து தொடங்கியது. அதன் பிறகு அந்த வளர்ச்சி இறுதி வரை வீழவில்லை. அது என்றென்றும் செழித்தோங்கி வளர்ந்து கொண்டே இருந்தது. அதற்கு காரணம் சத்ரபதி சிவாஜி அவர்களின் சுராஜ் என்ற கனவும், அந்த கனவிற்காக அவரது உழைப்பும், பல போர்க்குணமும், பல போராட்டங்களுமே காரணமாக இருந்திருக்கிறது. சத்ரபதி சிவாஜி ஞானத்தில் சிறந்தவர், வீரத்தில் சிறந்தவர், விவேகத்தில் சிறந்தவர். முகலாய சாம்ராஜ்யங்கள் எவ்வளவு சூழ்ச்சிகளை செய்து நமது முன்னோர்களை வெற்றி பெற்றார்களோ அதே அளவிற்கு அவர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை செய்து அவர்களுக்கு பல தோல்விகளை பரிசாக தந்திருக்கிறார் மகாராஜ் சத்ரபதி சிவாஜி அவர்கள். கொரில்லா யுத்தங்களில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர் சத்ரபதி. அதை தாண்டி அவரது காலகட்டத்தில் அவர் சிறப்பான கப்பற்படையை வைத்திருந்தார். கப்பற்படை என்பது நமது மண்ணின் மிகவும் பெருமைக்குரிய விஷயமாகும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் மாமன்னர் ராஜராஜ சோழரின் தவ புதல்வர் மாமன்னர் ராஜேந்திர சோழர் சிறந்த கப்பற்படையை வைத்திருந்தார் என்பது நமக்கு மிகவும் பெருமைக்குரிய விஷயமாகும். அதற்கு பிறகு 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சத்ரபதி சிவாஜி சிறப்பான கப்பற்படையை வைத்திருந்தார். கொரில்லா தாக்குதல் மூலம் தனது வெற்றியை என்றென்றும் உறுதிப்படுத்தி வந்தார். அவர் முகலாய படைகளை அங்கும் இங்கும் அலைய வைத்து அவர்களை சோர்வடைய செய்து அவர்களை துவம்சம் செய்து நமது தேசத்திற்கு ஞானத்தையும் தர்மத்தையும் என்றும் காத்து நின்று மிகப்பெரிய காவலனாக வாழ்ந்திருக்கிறார். அவர் அன்று மட்டுமல்ல, இன்றும் என்றென்றும் நம் தேசத்தின் காவலனாக அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார். நமது இராணுவ படையில் அவருக்கான ஒரு அங்கம் இருக்கிறது. அந்த அங்கம் என்றெல்லாம் யுத்தம் செய்ய தொடங்குமோ அன்றெல்லாம் இவரின் பெயரை உச்சரிக்காத அந்த யுத்தத்தை தொடங்கியதில்லை. இவரது பெயரில் மும்பை முழுவதும்
எல்லா இடங்களிலும், எல்லா முக்கியமான இடங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. செல்லும் திசையெல்லாம், செல்லும் தெருக்கள் எல்லாம் இவரின் சிலை எல்லா இடத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் இவரை என்றென்றும் கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடியேனுக்கு ஒரு ஆசையெல்லாம் சத்ரபதி மகாராஜ் சிவாஜி அவர்களுக்கு கிடைத்தது போல் ஒரு பெருமையும் புகழும் நம் தமிழ்நாட்டில் வாழ்ந்த மன்னர்கள், சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள், இவர்கள் சிறந்த மன்னர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே ஆகும். இன்று சத்ரபதி சிவாஜி அவர்கள் அவதரித்த தினத்தில் மும்பையில் மிகவும் மக்கள் கோலாகலமாக கொண்டாடி வருவார்கள். ஆனால் ஐப்பசி சதயம் நம் மாமன்னர் ராஜராஜ சோழர் அவதரித்த தினம் அன்று தஞ்சாவூரில் மட்டுமே ஒரு சிறப்பான நிகழ்வாக பயணித்துக் கொண்டிருக்கும். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் அந்த நிகழ்வு அந்த அளவிற்கு கொண்டாடப்படவில்லை. அந்த நிலை மாற வேண்டும். 8 கோடி தமிழர்களும் சிறப்பாக மிகவும் கொண்டாட்டத்துடன் திருவிழா கோலம் போல் நம் மாமன்னர் ராஜராஜ சோழரின் திருவிழாவை அவர் அவதரித்த தினத்தினை நாம் கொண்டாடலாம். ஏனென்றால் அவரும் அந்த அளவிற்கு மிகப்பெரிய சாதனைகளை, சரித்திரங்களை, மக்கள் நலனுக்காக பல அறக்காரியங்களை செய்தவராவார். ஐப்பசி சதயம் வரும் பொழுது அவரது பெருமையை, புகழையும் பாடுவதற்கு அடியனுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்றைய தினம் நமது மாமன்னர் சத்ரபதி சிவாஜி அவதரித்த தினமாகும். இந்துக்களின் பெருமையும், இந்துக்களின் வீரமும், இந்துக்களின் ஞானமும் என்றென்றும் உலகிற்கு நன்மையை பறைசாற்றிக் கொண்டு இருக்கும். இந்து என்பதில் அடியனுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியும் ஒரு பேரானந்தமும் எப்பொழுதும் இருக்கும். காரணம், எனக்கு ஒரு எழுதுகோள் தெய்வம் என்றால் அந்த எழுதுகோளை புகைப்படம் எடுத்து அடியேன் அந்த பூஜை அறையில் நான் வைத்து வணங்கிக் கொள்ள எனக்கு உரிமை இருக்கிறது. நான் ஓட்டும் வாகனம் எனக்கு தெய்வம் என்றால் அதை புகைப்படம் எடுத்தும் அதை பூஜை அறையில் வைத்து வணங்கிக் கொள்வதற்கு அடியேனுக்கு சுதந்திரம் இருக்கிறது. நான் நிலத்தையும் கும்பிடலாம், நீரையும் கும்பிடலாம், வானையும் கும்பிடலாம், நெருப்பையும் கும்பிடலாம், காற்றையும் கும்பிடலாம், மண்ணையும் கும்பிடலாம், மரத்தையும் கும்பிடலாம், மலையையும் கும்பிடலாம், என் முன்னோர்களையும் கும்பிடலாம். நான் யாரெல்லாம் எவற்றையெல்லாம் தெய்வமாக நினைத்து வழிபட விரும்புகின்றனோ அவர்களை அனைத்தையும் நான் தெய்வமாக எப்பொழுதும் வணங்கி கொண்டே இருக்கலாம். அந்த மிகப்பெரிய சுதந்திரம் இந்த தர்மத்தில் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தர்மத்தில் அடியேன் இன்று வரை பயணித்து கொண்டிருப்பதற்கும் எனது தலைமுறைகள் இனிவரும் காலகட்டங்களில் பயணித்து கொண்டிருப்பதற்கும் முக்கியமான காரணங்கள் இவரை போன்ற மன்னர்கள் அந்த இந்து தர்மத்திற்கு காவலனாக நின்று அதை காத்தருளியதே மிகப்பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது. நம் தேசத்தின் பாதுகாவலனாகவும் நம் தர்மத்தின் பாதுகாவலனாகவும் விளங்கிய சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்கள் என்றென்றும் அந்த பணியை அவரின் ஆன்மா வழியில் இந்த தேசத்தில் வழிநடத்தி கொண்டே இருப்பார். ஜெய் பவானி, ஜெய் சிவாஜி, ஜெய் ஹிந்த்.